வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. ஒரு சில பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கேட்டிருந்தீங்க, ஒரு இமேஜ்ல இருந்து ஒரு பர்சனை மட்டும் கட் பண்ணி இன்னொரு பேக்ரவுண்டு கொண்டு போகும்போது அந்த கலர் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது, அது வந்து தனியா தெரியுது ஆர்டிஃபிஷியலா, அதை எப்படி மேட்ச் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த காம்போசிஷனுக்கு எப்படி கலர் மேட்ச் பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் நம்ம போக போறது இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ல வந்து எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த மாதிரி ஒரு மாடல் இமேஜ் எடுத்திருக்கேன். இது வந்து பெக்சல்ஸ் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். எப்பவும் பண்ணுற மாதிரி தான் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துருங்க. சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடும், பட் பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிருக்காது. ஸோ தட் லேசர் டூல் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா லேசர் டூலில் மைனஸ் சிம்பிள் மாதிரி காட்டும். இப்போ வந்து இங்கே கிளிக் பண்ணி ஸோ ஆல்ரெடி இருக்க செலெக்ஷன்லேருந்து நம்ம இந்த செலெக்ஷனை மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஹேரில் பாருங்கள் நிறையா இது கட் ஆகிருக்கு. இதில் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மாறும். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த ஹேரை மட்டும் மேலே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செலெக்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ எங்கெங்கெல்லாம் செலெக்ஷன் சரியாக வரலையோ அங்கெல்லாம் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ ஓவராலாக நம்ம செலெக்ஷன் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் வந்து Ctrl+J கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம செலெக்ஷன் மட்டும் ஒரு லேயரில் டூப்ளிகேட்டாக போயிடும். இப்போ இந்த மாதிரி ஈஸியான பேக்ரவுண்டில் வந்து அவரை வந்து மேட்ச் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ தட் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் டூல் எடுத்துக்கோங்க. தென் வந்து இந்த மாடலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த லேயரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+T போட்டு இந்த மாடலோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து ஓரளவு ரீசனபிளாக இருக்குது. இப்போ இந்த மாடலுக்கும் இந்த பேக்ரவுண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இதை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட்ஸையும் ஷேடோஸையும் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நார்மலாக அந்த மாதிரி கலரில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது. ஸோ தட் ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் கிரியேட் பண்ணணும். கீழே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அந்த கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த லேயரை டெலீட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு கீழே வந்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாடலோட லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த லெவல்ஸுன்ற லேயர் வந்து கீழே உள்ள லேயருக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகணும், பேக்ரவுண்டுக்கு வரக்கூடாது. ஸோ தட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மாறும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லெவல்ஸ் லேயர் வந்து கீழே உள்ள இந்த மாடல் லேயருக்கு கிளிப் ஆகிடும். இதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நம்ம சப்ஜெக்ட் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு, பட் பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. இந்த லெவல்ஸில் வந்து இந்த ஸ்லைடர் என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, இப்போ இது பாருங்கள், இந்த சப்ஜெக்டில் வந்து பிளாக் வந்து ஃபுல் பிளாக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கொண்டு போனீங்கன்னா உங்களோட பிளாக் வந்து இந்த அளவு தான் பிளாக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒயிட் வந்து இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஒயிட் வந்து இந்த அளவு தான் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து எவ்வளோ டார்க்கு, இங்கிட்டு வந்து எவ்வளோ ஒயிட்டு அப்படின்றத ஓவராலாகவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்லைடரு. ஸோ இப்போ பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் வந்து வின்டர் சீசன்னால நான் பிளாக்கை வந்து ஃபுல் பிளாக்காக வச்சுக்கல, கொஞ்சம் பிளாக்கை குறைச்சிட்டேன். ஒயிட் வந்து நல்லா ஒயிட் வச்சுருக்கேன் ஓரளவு. இப்போ சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட் லேயரோட ஓரளவு மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் லேயரை ஹைட் பண்ணி பாருங்கள். அந்த ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து ஓரளவு மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. தென் இந்த லெவல்ஸோட பிளெண்ட் மோடை வந்து லூமினாசிட்டியாக மாற்றிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கர்வ்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த கர்வ்ஸ் லேயரையுமே வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இந்த லேயரில் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாடல் லேயருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இந்த கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கர்வ்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட கர்சர் வந்து இந்த மாதிரி மாஸ்கில் தான் இருக்கும். ஸோ தட் இதை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கர்வ்ஸில். இப்போ இந்த கர்வ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே RGBன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து ஆட்டோன்னு இருக்கும். நார்மல் கிளிக் பண்ணக்கூடாது, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது சம்திங் மாறிடும். ஸோ தட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து ஃபைண்ட் டார்க் அண்ட் லைட் கலர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து ஷேடோஸையும் ஹைலைட்ஸையும் வந்து நம்ம இந்த பேக்ரவுண்டோட மேட்ச் பண்ண போகிறோம்.
ஸோ தட் ஃபஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கலர் பிக்கர் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் எது வந்து டீப் ஷேடோவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் நல்லா டார்க் ப்ளூவாக ஒரு ஷேடோ இருக்குது. ஸோ தட் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஷேடோ இப்போ சூஸ் பண்ணிட்டோம். தென் வந்து ஹைலைட்ஸ் வந்து எது வந்து இதுக்குள்ளே பிரைட்டராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு இந்த ஸ்னோ எல்லாமே பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ சும்மா ஒரு இடத்துல இப்படி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதையும் ஓகே கொடுத்துருங்க. தென் இங்கே வந்து இந்த ஆட்டோ கலர் கரெக்ஷன் ஆப்ஷன்லையும் ஓகே கொடுத்துருங்க. சேவ் த நியூ டார்கெட் கலர் ஆஸ் டிஃபால்ட்னு கேட்கும். நோ கொடுத்துருங்க. பிகாஸ் நம்ம அடுத்த ஒரு இமேஜுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா அதுக்கு வந்து இதே கலரை வந்து அதுக்கு அப்ளை பண்ணுவோம். அது வந்து வேறு பேக்ரவுண்டாக கூட நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் இப்போதைக்கு நோ கொடுத்துருங்க. தென் இப்போ வந்து இதோட பிளெண்ட் மோடை வந்து கலர்னு மாற்றிக்கோங்க. இப்போயே பாருங்கள் ஓரளவு சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு பேக்ரவுண்டோட. இதை நீங்கள் ஹைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ரியாலிட்டியாக இருக்கிறதுக்கு ஒன்று மிஸ் ஆகுது. என்னன்னா அது ஷேடோ. ஸோ தட் இப்போ நம்ம ஷேடோ வைக்க போகிறோம். நீங்கள் மாடல் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த லேயருக்கு கீழே வந்து ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ஷேடோ வந்து ஃபஸ்ட்டு ஷூஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஷேடோ வந்து ப்ரஷ் டூல் வச்சு தான் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூலோட செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து சாஃப்ட் ரவுண்ட் தான் செலக்ட் ஆகிருக்கணும். தென் வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி லாங் சர்க்கிளாக வந்துடும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஷூ கிட்ட நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஷேடோ வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக கொடுங்க. அதுவே நீட்டாக தான் இருக்கும். இந்த ஷூ வைக்கிற எட்ஜில் வந்து ஷேடோ நமக்கு வேணும். ஸோ தட் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்து இந்த ஷூவில் இங்கே கிளிக் பண்ணி அதே மாதிரி லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணி ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஷேடோவே பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்து இந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பாடி வந்து இதுக்கு இங்கே ஒரு ஷேடோ கொடுக்க போகிறோம். அதுவும் சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ஷூ கிட்ட இருந்து லைட்டாக இப்படி லெக்கை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து வந்து பாடி எப்படி பெயிண்ட் பண்ணுங்கள். சும்மா இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை வந்து ஓவர்லே மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அவ்வளோ பிளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஷேடோஸும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரிஜினல் இமேஜை கொண்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் நீங்கள் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்டோட எவ்வளோ சூப்பராக நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ண போகிறோம். அகைன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மாடல் அண்ட் பேக்ரவுண்ட் செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கலர் பேலன்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வைப்ரன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வீடியோவை பார்த்து உங்களோட இமேஜை நீங்கள் கலர் காம்போசைட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.